சட்டம் தன் கடமையை செய்யாது ஒரு காலத்திலையும். ஆனா சட்டம் தன் கடமையை செய்யும். இப்ப கூட விஜயோட ஜாதகத்துல தெருவுல பிச்சை எடுப்பாரு. மக்களுக்கு சாமி தெரியும். விக்ரம் நடிச்ச படம். ஹலோ, நான் சொல்றது பெருமாள். ஆமா சார், அதுல வில்லன் பேர் வந்து பெருமாள் பிச்சை. இந்த உருவ வழிபாடுலயே மேல இருந்து கீழே வரைக்கும் ஜாதி கணக்குல தான் கடவுளே வச்சிருக்காங்க. ஃபீமேல் மனுஷன் எல்லாருமே கடவுளா இருக்கிறது ட்ரை பண்றானுங்க. ஒரு பொண்ணை காதலிச்சாலும் பரவாயில்ல, இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. இன்னொன்னு கல்யாணம் பண்ணிட்டாலும் இன்னொன்னு வச்சுக்கிறானுங்க. நீங்க எத்தனை சார் வச்சிருக்கீங்க? இப்ப ட்ரம்ப் மாதிரி சார் வேற கெட்டாவே காது அப்படியே கொட்டஞ்சுக்கிட்டு கிடக்குது தெரியுமா? இந்த விஜய் முக ஸ்டாலினை பத்தி பேசுறான், மோடியை பத்தி பேசுறான். ஆனா அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப பத்தி பேசுறானா? ஜனநாயகன் படம் பாத்துட்டீங்களா இல்லையா? வராத ஒரு படத்தை எப்படி பாக்கணும்? கோவத்தோட ஃபீலிங்கும் காமத்தோட ஃபீலிங்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவர் கண்ட்ரோல் பண்ணி இப்ப கூட விஜயோட ஜாதகத்துல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னு? தெருவுல பிச்சை எடுப்பாருன்னு. எந்த தெருவுல சார்? எந்த தெருவுலையா? உங்கூட்டு தெருவுல வந்து பிச்சை எடுப்பாரு நான் சொன்னேன்னா? இல்ல சார், எந்த தெருவுல பிச்சை எடுப்பாருன்னு சொன்னா அந்த தெருவுல நான் போகும்போது காசு எடுத்துன்னு போகாம இருப்பேன். ஏன்னா அதுவும் புடிங்குவாங்க, அதுக்காக சொல்றேன். தேனாம்பேட்டையில செனட் ஆஃப் செகண்ட்லன்னு ஒரு லைன் இருக்குது. ஓகே, ஆமா. அந்த தெருவுல யார் இருக்காங்க தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். நீங்க சொல்றது 1வது தெரு, நான் சொல்றது 2வது தெரு. சார், ஊர்ல எத்தனையோ தெரு இருக்கு, ஏன் அந்த 2வது தெருல போய் ஒரு பிச்சை எடுக்கணும்? ஹலோ, அங்கதானே உண்டில் இருக்கு. ஓஹோ, சரி சரி சரி. ஆமா, கோயிலுக்கு போனா தானே உண்டில்ல காசு போட முடியும். கோயிலுக்கு போகாம நீங்க உட்கார்ந்த இடத்துல உண்டில்ல போடுவீங்களா? இல்ல, போட மாட்டேன். முதல்ல ஒரு என்னங்க? இல்ல சார், இப்பதான் எனக்கு ரொம்ப டீட்டெயிலா புரியுது. 2வது தெருல த்ரிஷா வீடு இருக்கு, த்ரிஷா வீட்டுல உண்டியல் இருக்கு. இவர் பிச்சை அந்த உண்டியல சேர்த்துருவாரு. ஹலோ, நான் தெருவுல தான் உண்டியல் இருக்குன்னு சொன்னேன். த்ரிஷா கிட்ட உண்டியல் இருக்குன்னு சொல்லல சார். அவங்க வீடு அங்க இருக்குதுன்னா விஜய் யாருக்காக பிச்சை எடுப்பாரு? குடும்பத்துக்காக பிச்சை எடுப்பாரு. குடும்பத்துக்கே கடன் கொடுத்துருக்காரு. அவர் எப்படி குடும்பத்துக்காக பிச்சை எடுப்பாரு? ஹலோ, ஜாதகம் சொல்லுதுங்க, நான் சொல்றது பொய்யா? ஆமா சார், நான் பொய்ன்னு சொல்ல சார். சசிகலா அவர்களுக்கு ஜாதகம் பழிச்சதுன்னா விஜய் அவருக்கும் ஜாதகம் பழிக்கணுமே, அதுக்காக சொல்றேன் நானு. பழிக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சட்டம் தன் கடமையை செய்யாது ஒரு காலத்திலையும். ஆனா சட்டம் தன் கடமையை செய்யும். கண்டிப்பா. ஆமா, செய்யணுமா? ராகு, கேது, குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்கள யாரு, உங்க சொந்தக்காரா? ஏன் சொந்தக்காரங்களா? ஹலோ, ஐயோ, எப்படி சொல்லி புரிய வைக்கணும்? 12 ராசிகள் தெரியுமா? ஆமா. ராசினா என்ன? ராசினா என்ன தெரியலையே, சொல்லுங்க. அஜித் நடிச்ச படம் பாக்குறீங்களா? டிவில போடுவாங்க. ஓ ஆமா, கேடிவில போட்டுருந்தாங்க சார், பாத்துங்க. ஐயோ, உங்கள்கிட்ட பேசுறத விட பேசாம மக்கள்கிட்ட பேசிடலாம். மக்களே சார், நான் சொல்றது அங்க இருந்தா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும் சார். அங்கேயே உட்காந்து பேசுங்க. ஹலோ, எனக்கு தெரியாதா? தெரியாதனால தான் நீங்க கிட்ட போறீங்க. இப்ப சொன்னேன் ஒரு விஷயம், லென்ஸை மாத்திக்கணும். ஆமா, லென்ஸ் மாத்தணுமா? அப்புறம் என்ன? சரி, சொல்ல வந்ததை சொல்லுங்க. 12 ராசிக்கு வேணாம், வேற கேள்வியை கேளுங்க. மக்கள் கிட்ட போய் எல்லாம் தெரியும். மக்களுக்கு எது தெரியாது? எல்லாமே தெரியும். தெரியுமா? ஆமா, மக்களுக்கு சாமி தெரியும். தெரியுமா? தெரியுமே. சாமி 1, சாமி 2 ரெண்டுமே தெரியும். விக்ரம் நடிச்ச படம். சாமி 1, சாமி 2வா? ஹலோ, நான் சொல்றது பெருமாள். ஆமா சார், அதுல வில்லன் பேர் வந்து பெருமாள் பிச்சை, ஹீரோயின் வந்து த்ரிஷா. பெருமாள் பிச்சையா? சாமி படத்துல. ஹலோ, நான் சொல்றது சிவகோத்திரம், வைணவ கோத்திரம் அப்படின்னு பெருமாளை கும்பிடுறவன், சிவனை கும்பிடுறவன். ஓ, புரியுதுங்களா? புரியுது. எங்க அப்பா முருகன், எங்க பாட்ட முருகன் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், அது தெரியுமா? சார், உங்க அப்பா முருகன் பாட்ட முருகன் எனக்கு தான் சார் தெரியும், உங்களுக்கு தான் சார் தெரியும். ஹலோ, எங்க பாட்டன் முருகன் கிடையாது, எங்க அப்பன் முருகன் கிடையாது. சீமான் சொல்றது தெரியுமா? ஆமா, எங்க பாட்டன் முருகன், எங்க அப்பன் முருகன்னு. அவர் ரேஷன் கார்டு வாங்கி பண்ணி பாத்தீங்களா? ஹலோ, ஐயோ,
அவர் சொல்றாருல, அவர் யாரை பத்தி சொல்றாரு? கடவுளை பத்தி சொல்றாரு. அவங்க பாட்டனையோ அவங்க அப்பனையோ சொல்லல, அது தெரியாது எங்களுக்கு. அவர் யாரை பத்தி சொல்றாருன்னு. ஆமா, அவர் ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் சொல்றாரு? முருகன்கிற கடவுள் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு நல்லவன். ஆமா, சரி. அதனால தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கெல்லாம் இவர் இருக்காராம். ஆமா, இந்த பெருமானுங்களெல்லாம் பெரிய ஜாதியை சேர்ந்தவனுங்களாம். ஓ, அப்ப கடவுள்லயே ஜாதி வாரி பிரிச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு சார் எல்லாருமே. அப்புறம் மனுஷன் தான் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா கடவுளை கூட விட்டு வைக்கல போல இருக்கு. அப்புறம் பிரிச்சாதானே சரியா இருக்க முடியும்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னா எல்லா பேரும் ஒன்னா கும்பிட்டு இருப்பாங்களா என்ன? வேற எப்படி? ஹலோ, உருவ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு, அருவ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குது. என்ன இல்ல சார், நீங்க சொல்றீங்களா, கிளாஸ் எடுக்கிறீங்களா, உட்காந்து கேட்டுங்க. கிளாஸ் எடுக்கிறேனா? இதெல்லாம் கேட்டதே இல்ல, நீங்க சொல்றதுதான் புதுசா இருக்கு. சொல்லுங்க. புதுசா இருக்கா? ஹலோ, இந்த உருவ வழிபாடுலயே மேல இருந்து கீழே வரைக்கும் ஜாதி கணக்குல தான் கடவுளே வச்சிருக்காங்க. ஃபீமேலா? எல்லா கடவுளுக்குமே ஜோடி இருக்குது. அது ஒண்ணு இல்ல, எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் வச்சிருக்காங்க. ஆமா, ஏதாவது ஒரு கடவுள் ஒத்தையா கட்டியிருக்கான்னு சொல்லுங்க. இல்ல இல்ல. ஏன்? ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தாலும் ஒரு பொண்ணு சாஃப்டா இருக்கும். அதனாலதான் நம்ம எல்லாருமே மனுஷன் எல்லாருமே கடவுளா இருக்கிறது ட்ரை பண்றானுங்க. ஒரு பொண்ணை காதலிச்சாலும் பரவாயில்ல, இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. அப்படியே இன்னொன்னு கல்யாணம் பண்ணிட்டாலும் இன்னொன்னு வச்சுக்கிறானுங்க. எதுக்காக? எல்லாருமே கடவுளோட முயற்சி தான். நீங்க எத்தனை சார் வச்சிருக்கீங்க? நான் எத்தனை வச்சிருக்கேங்கிறது முக்கியம் இல்ல, ஏன்னா எதையுமே என்னால வச்சுக்க முடியல. சரி, புரியுதுங்களா? ஆனா என்னையும் வச்சிருக்காங்க. ஓஹோ, அதான் யாரு? எத்தனை பேரு? லிஸ்ட் வேணுமா? சரி, வேணாம். உங்க லிஸ்ட் எனக்கு எதுக்கு? பிரச்சாரத்துக்கு மேற்கொண்டார்ல விஜய், அப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த வண்டியில ஏறுறாங்க, அத மேல ஒரு பாடி கட்டிருக்காருல, பூட்ஸ் வச்சு மிதிக்கிறாங்க. இது என்ன மனுஷனா நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்க? இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். கொடுங்களேன். கோயில்ல போய் கியூல போய் நின்று சாமியை தான் தரிசனம் பண்றோம். மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சாமியை பார்க்கறதுக்கு 48 நாள் விரதம்லாம் இருந்து தான் போறோம். போய் மொட்டை வரைக்கும் எடுத்துட்டு தான் போய் லைன்ல நிக்கிறோம். ஆனா போய் நின்று பார்க்கறதுக்குள்ள டப்புன்னு தள்ளி விடுறாங்களே கம்ப்ளீட் மேலுங்க. ஆமா, பார்க்க கூட விட மாட்டாங்க. எதுக்காக? எதுக்காக சார்? எதுக்காக? எதுக்காக? ஹலோ, கடவுளை எப்படி காட்டாம வச்சிருக்கோமோ அதே மாதிரி முதலமைச்சர் பதவி அரசன்லாம் இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் ஏறி வந்து பக்கத்துல விட்டுறக்கூடாது. ஆமா, பக்கத்துல வந்து ஒருத்தன் நின்றுட்டான்னா அவனும் நானும் ஒண்ணுங்கிற மனநிலை அவனுக்கு வந்துடும். அதனாலதான் பக்கத்திலே விடக்கூடாது. ஆட்சிக்கு வந்தா லத்தி வச்சு அடிக்கலாம், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலதான் ஜிம்பாய்ஸ் வச்சு ஷூவை வச்சு உதைக்கிறோம். ஆமா, ஆனா அப்படி இருந்தும் இந்த மக்கள்லாம் அவர் பின்னாடி சார் போறாங்க. மக்கள் தமிழ் மக்கள், உலகத்தோட முதல் மொழி, உலகத்தோட முதல் மொழியை பேசுன முதல் குடிமகன்கள் இந்த தமிழ் சமூகம். பார்த்தீங்கல்ல எவ்வளவு பண்பட்டு பக்குவப்பட்டு ஏறி நின்று கேட்குதுன்னு. இந்த சமூகத்துல தான் நாம தான் அறிவில்லாம இருக்கிறோம். ஆமா, அவர்கள்லாம் அறிவில் சிறந்த ஞானிகள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஒரு ஆம்ஸ்ட்ராங்கும் ஐன்ஸ்டீனாவுமே இருக்கிறதானுங்க. எல்லாம் அப்படி growth ஆயிட்டு இருக்கு தெரியுமா? ட்ரம்ப் மாதிரி சார். ட்ரம்பா? அவன் பேரை கேட்டாவே காது அப்படியே கொட்டஞ்சுக்கிட்டு கிடக்குது தெரியுமா? ஏன் சார் அவர் மேல அவ்வளவு கோவம்? அவர் மேல ஏன் கோவமா? இந்த விஜய் மு.க. ஸ்டாலினை பத்தி பேசுறான், மோடியை பத்தி பேசுறான். ஆனா அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப பத்தி அவன் பேசுறானா? ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? ஏன் பேசணும்? எதுக்கு பேசணுமா? கம்யூனிட்டி பையன் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வடை விக்கிற வடை 10 ரூபா வித்த வடை 15 ரூபாய்க்கு விக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அது யாரு காரணம்? ட்ரம்பா காரணம்? அப்புறம் கடைக்காரனா? சார், இங்க இருக்கிற ஒரு பெட்டி டீ கடையில வடை 15 ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் ட்ரம்புக்கு என்ன சார் காரணம்? அதான், உங்க வீட்டுல கேஸ் இருக்கா? கேஸ் இருக்கே. அதான் அந்த திமிர்ல பேசுறீங்க. திமிரா? அப்புறம் ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு வீட்லயும் கேஸ் இல்லாம திண்டாடி போய் ஒரு 10 ரூபா வித்த வடைய
15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கஷ்டப்பட்டு வாங்கி என்ன மாதிரி பசி நேரத்துல வடைய சாப்பிட்டு ஒரு டீயை குடிக்கிறவனுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஓஹோ, இதுக்கு தான் உங்களுடைய ஆக்ரோஷமா இருக்கு. அப்புறம் சரி, கரெக்டான ஆக்ரோஷம் தான். ஆனா இந்த விஜய் கம்யூனிட்டி பைய அந்த ட்ரம்ப் திட்ட மாட்டேங்கிறான். கரெக்ட் தான். சம்பந்தமே இல்லாம மோடியையும் யாரு முக ஸ்டாலினையும் திட்டிட்டு இருக்கான். கரெக்ட் தான். கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இருக்கான்னு தெரியல. இருந்திருந்தா இப்படி செயல்பட்டு இருக்க மாட்டாரே. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. தண்ணி கேன் 30 ரூபா வித்துட்டு இருந்தது 35 ரூபா ஆக்கிட்டாங்க. இதுக்கும் ட்ரம்ப் தான் காரணமோ தெரியல. அதான் புரிய மாட்டேங்குது. சுடுதண்ணி வச்சு கொடுத்தா பரவாயில்ல, ஏதோ கேஸ் செலவாகுது அப்படிங்களாம். விலைவாசி ஏறி போச்சுன்னு சமையல் பண்றதுல ஏத்தி கொடுத்தானுங்கன்னா ஓகே, கரெக்ட். சமையலே பண்ணாம பச்சை தண்ணிய கொண்டு வந்து கொடுக்கறதுலயே 5 ரூபாய் ஏத்தி விற்கிறானுங்களே. இதை எங்க போய் எவங்கிட்ட முறைட்டு சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரிங்க சார், கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. கோவப்படாதீங்களா? அப்புறம் கோவப்படாம என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. எல்லாம் திங்கிறது எல்லாத்தையுமே ஏத்துறானுங்களே, எவனுக்காவது கொடுக்கற சம்பளத்தை ஏத்தி கொடுக்கறானுங்களா? ஆமா, கரெக்ட். எத்தனை சேனல்ல போய் நான் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு 100 ரூபாய் ஏத்தி கொடுக்கறாங்க, ஒரு கம்யூனிட்டி போய் கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டாங்களா சார்? அப்புறம் நீங்க கேட்டீங்களா? கேட்காம இருப்போம். இவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? கால்ல வந்து எடப்பாடி மாதிரி நக்கி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓஹோ, சீரியஸா? புரியுது. அதுக்கு இவங்கள்ட்ட நக்கிறதுக்கு நான் வேற இடத்துல நக்கணும்னா முதலமைச்சர் ஆயிடுவேனா? கண்டிப்பா சார். கண்டிப்பா. உண்டா இல்லையா? கண்டிப்பா. ஆமா. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஜனநாயகன் படம் பார்த்துட்டீங்களா இல்லையா? வராத ஒரு படத்தை எப்படி பார்க்க முடியும் சார்? வந்துருச்சு சார். ஆமா, பெரிய துரந்தரு அப்படியே நாட்டுப்பற்றோட எடுத்து வச்சுட்டாங்க. அப்படியே பார்த்து நம்ம மிரண்டு போய் நிக்கிறதுக்கு. சார், நெட்ல எல்லாம் லீக் ஆகி படம் சூப்பரா வந்துட்டு இருக்கு பிரிண்ட். நீங்க இன்னும் பார்க்கலையா படம்? கேள்விப்பட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. இந்த TN 2026 ஒரு படம் வருதா? ஆமா ஆமா. அந்த படம் வந்து பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு விஜய் தரப்புலயே என்ன பண்ணிருக்கானுங்க, அவனுங்களே ஜனநாயகம் படத்தை மக்களுக்கு காட்டிடுவோம். ஓ, அப்ப இதுக்கு வந்து அந்த படத்துக்கு போட்டி இந்த படம். அப்ப இது வந்து திமுக சதி இல்லையா? ஒரு விஷயம் தெரியுமா? விஜய்க்கு எங்கேயாவது ஒரு கொசு உட்காந்து கடிச்சதுன்னா கூட அந்த கொசுவை திமுக காரன் அனுப்பி விட்டான்னு தான் சொல்லுவோம். ஆமா சார், இப்ப அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கு. இது கொசு வந்து உட்காந்து கடிச்சது திமுக. அது இல்ல சார், படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே உதயநிதியும் எல் முருகனும் தான் காரணமா. இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்தா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஆதவர்ஜனா சொல்றாரு. ஓகே, பரவாயில்ல, ரிலீஸ் பண்ணட்டுமே. நீங்க தான் உங்க படம் எங்க வந்தாலுமே ஓடுமே. ஆமா, அவன் நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போட்டு பெரிய பெரிய பணக்காரன் ஆயிருக்காங்கல்ல. ஆமா, அது மாதிரி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னா பெரிய பணக்காரன் ஆயிர வேண்டியது தானே சார்? இப்பயே படம் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் இப்படி தியேட்டருக்கு போயிட்டு காசு கொடுத்து படம் பார்ப்பாங்க நிறைய பேரு. ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. விஜய் அப்படிங்கிறவன் ஒரு அரசியலுக்கு வேணும்னா அவன் முட்டாளா இருக்கலாம். ஆனா நடிகன்ல அவன் தான் உச்சம். சீரியஸா, உச்சான்னா நீங்க உச்சா போறத நினைக்காதீங்க. உச்சம் நான் சொல்றதுன்னா உச்சம்னா மேல, ஓகே அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுது புரியுது. அது இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே அப்படிதான். ஆனா ஆனா மேல பார்த்து இருக்கட்டும் சார், கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தா அம்போல் தான். அம்போலா? என்னைக்கே விழுந்தாச்சு. விழுந்துட்டாரா? அப்புறம் ஆனா அந்த அளவுக்கு தெரியாது. அவருக்கு தெரியாம விழுந்திருக்காரா? ஆமா. தூக்கத்துல விழுந்திருப்பாரோ? தூக்கத்துல விழுந்துருக்கல. தூக்கத்துல நடக்கிற வியாதி மாரி தூக்கத்துல விழுற வியாதி அவருக்கு இருக்குதானே? ஹலோ, சுத்தி இருக்கிற 4 பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமா. அவங்க நம்ம தூக்கிட்டு போறதுக்கா? அது செத்ததுக்கு அப்புறம் தூக்குற 4 பேரை சொல்ல. உயிரோட இருக்கிறப்பவே 4 பேர் நம்ம கூட இருப்பானுங்க. நம்ம கீழே உழுந்து கிடந்தா கூட சூப்பர் தலைவா, நீங்க எவ்வளவு உயரத்துல உட்கார்ந்துருக்கீங்க தலைவன் நம்மள புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. உசுப்பேத்தி விட்டுருவாங்க. ஆமா, அந்த உசுப்பேத்துற 4 பேர் தான் அந்த கூட இருக்கிறது. ஓகே ஓகே, தெரியுமா இதெல்லாம்? இந்த 4 பேரை துரத்தி விட்டா விஜய் திருந்திருவார்னு நினைக்கிறேன். 4 பேரை துரத்தி விட்டாவா? முடியாது. ஏன்? ஏன்னா அப்பா அம்மா துரத்தணும்னு நினைச்சாங்க, அவங்களதான் ஒதுக்கிட்டாரு. பொண்டாட்டி துரத்துன்னு நினைச்சாங்க, அவங்களதான் ஒதுக்கிட்டாரு. பிள்ளைங்க
துரத்துன்னு நினைச்சாங்க. பெரிய புள்ள அந்த 4 அடிமையில ஒருத்தன் அடிச்சான். அப்பாங்காரன் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா புள்ளைய விலைக்கு வச்சுட்டான். ஓஹோ. ஆமா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கிறது தெரியுமா? அந்த 4 அடிமைகளுக்கு அடிமையா வந்துட்டு இருக்காரு. ஆமா, இந்த 4 அடிமை முடிவு பண்றதுதான் விஜய் செய்யணும். ஆமா, நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு அவன் முதலமைச்சரா ஆக மாட்டான். ஆனாலும் இந்த 4 அடிமை தான் என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணும். ஓகே ஓகே. இப்போ விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போகல அப்படின்ற ஒரு காலத்து பொம்மை எல்லாம் வச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. லோ பட்ஜெட் விஜய்னு வந்துட்டாங்க. இந்த மேடை ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. இது எப்படியான ஒரு அரசியல்னு நீங்க பாக்குறீங்க? மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க. ஓ, இதுதான் மாற்றமா? ஆமா. ஓகே ஓகே. கவர்ச்சி நடிகை இன்னும் கூட்டிகிட்டு வரல. எம்ஜிஆர் கவர்ச்சி நடிகை கூட்டிகிட்டு வந்ததுனால்தான் ஒரு ஜெயலலிதா அரசியலுக்கு கிடைச்சாங்க. தெரியுமா? ஆமா, ஜெயலலிதா அம்மா கவர்ச்சி நடனம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சில்க் சுமிதாவோட மேல இருப்பாங்க. அந்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? இல்ல, அந்த மாதிரி படம்லாம் பார்க்கல. பார்க்கலையா? போய் பாருங்க. ஆமா, எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சி ஆற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? ஹலோ, ஒரு விஷயம், கோவத்தோட ஃபீலிங்கையும் காமத்தோட ஃபீலிங்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணா மூளை வெடிச்சிருமா? புரியுமா? அதனால்தான் விஜய் வந்து இன்னும் மூளை வெடிக்காம கண்ட்ரோலாவே இல்லாம அப்படியே பரந்த மனமா இருக்கிறார் போல இருக்கு. ஹலோ, அவர் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி விவேகானந்தர் தெரியுமா? அது ஏன் சார் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இப்படி பண்றீங்க? இப்படி பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி. ஹலோ, ஒரு புடிச்சு வைக்கணும் அப்படியே கையில, புரியுதுங்களா? எதுவுமே கிடைக்கலன்னா கையில புடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான். சரி சரி. ஆமா, ஒரு விவேகானந்தர் ஆகணும்னா சும்மா கிடையாது. விவேகானந்தர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார். ஒரு விஷயம் தெரியுமா? ஆமா, விந்தை விட்டவன் நொந்து கட்டான்னு சொல்லுவாங்க. விடக்கூடாது. நாகப்பாம்பு எப்படி விஷத்தெல்லாம் உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு அப்படி நாகரத்னமா கக்குதோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற சக்திகளை அப்படியே உள்ளார அடக்கி வச்சுட்டுன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம ஆயிடுவோம். அது மாதிரி தலைவன் பொண்டாட்டின்னு இருந்தா கூட டெய்லி நடந்துரும். அதனால கட்டுப்பாடோட இருந்தோம்னா, எது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிட்டோம்னா நினைச்சது நடக்கும். சோ இப்ப அவரு கட்டுப்படுத்தி வச்சதுனாலதான் அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்றீங்க. அப்புறம் அவர் அப்படி என்னதான் நினைக்கிறாரு? ஹலோ, தப்புக்கு மேல தப்பு நடந்துகிட்டு இருந்தாலும் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியுதா? இல்லையே. காரணம் என்ன? என்ன? அவர் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு. அப்புறம் என்ன? ஒரு விஷயம், அந்தரங்க சக்தியை விட அதிக சக்தி எந்த சக்தியும் இல்லையா? தெரியுமா? அது அந்தரங்க சக்தியை விட அதிக சக்தி எந்த சக்தியும் இல்லையா? தெரியுமா? அது என்ன அந்தரங்க சக்தி? ஹலோ, எவ்வளவு நேரம் கதை சொல்லியிருக்கேனே. ஆமா, சீதைக்கு ராமன் சித்தப்பனா அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? சரி, சித்தப்பன் தான், சீதைக்கு ராமன் சித்தப்பன் தான். ஓகேவா? சரி, ஓகே.